சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. தெரியுமா? போகும். சார் வந்துட்டார் சார். நிப்போ நிப்போ சீக்கிரம். இந்த ரூமுக்கு போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏ ரூம் தானே? ஒரு பழைய டிராய்க்கு சார். பாட்டலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்களா சார்? அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி போல சாப்பிட? உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் தாண்டா இருக்கு. வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம், வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தாண்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிடாட. சாப்பிடானா இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாவி. 5 வருஷமா குடிக்கிறாரா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான். எதற்கும் தயார். பம்பரத்தை போலிருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா? அதற்கும் தயார். எதற்கும் தயார். பம்பரத்தை போலிருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா? அதற்கும் தயார். எதற்கும் தயார். மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன? மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன? மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன? மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன? அணைப்பதில் விருப்பமோ அதற்கொரு விளக்கமோ? ரசிப்பதில் வெட்கம் என்ன வேண்டுமா? எதற்கும் தயார்.
தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன். என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார், யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரு அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? அருண் சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா, ரொம்ப பிஸி. ஈரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கே. இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்றேன்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு செலவு இருக்குது, எடு. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? இது என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவான். என்னது இன்னுமா புரியல? 5 வருஷமா அவன் பாட்டிலா முழுங்கினான், குடங்குடமா குடிச்சான். அதனால வந்த வெனதான் இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா அருண், ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம், அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த 6 மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும். சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். 10 நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல. அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்கிற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலை தூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயம்ங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி ஒன்ன கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் திருந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும்.
குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும். வேற வழியே இல்லை. சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு உம்மன உட்கார்ந்திருக்கீங்களா? ஒண்ணுல சாந்தி, அது உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நம்ம காதல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சாந்தி, இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா. அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா, நாம 2 பேரும் எப்படியோ அப்படியேதான் அவங்களும். முதல்ல அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். கரெக்ட், முடிச்சிருவா. முடிஞ்சு போச்சேன்னு வச்சுங்களேன். நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறது வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணம்ங்கிறதுக்கே இதுதான் பொருள். நம்ம அப்பா தாத்தாலாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலேயே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லு. இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. இயற்கையை வைத்திருத்த இருக்கிறானாம யார் அவன்? அவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதை சோமாரி, டாப் கைட்டுமே ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா சார்? வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். எவனால பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீசு. இது கீசு இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சால வருமா கேஸ்? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து கட்டணுமா? சொல்லு, ஒரே கீசு. இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணிய நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம் அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா, படா சோமாரி தான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறேன்னு நினைச்சு பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ ஹாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் ஹாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். உட்காருங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு. அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க. காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்கார்றது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரே? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? என்ன விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாதா எனக்கு? பிளேடால கீசுறவங்க கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா துட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் ஃபீஸே அவ்வளவுதான், 500 ரூபாய் வச்சுக்கேன். கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி, 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசையை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தன் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும்.
என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ, கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. டேய் டேய் டேய், மாட்டேன்னு சொல்லுடா ப்ளீஸ். டேய், அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. டேய் டேய் டேய், வெறும் நடிப்பு தான்டா ப்ளீஸ். ஆல் ரைட், ஆளை காமி, கடிச்சு குதறிப்படுறேன். வெரி குட், நல்லா குதறணும், நிச்சயமே இல்ல. அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவனை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரெல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே எங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா, இத பாத்தீங்களா? பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறான்? வேட்டியை பிடிச்சா அவுந்துராதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல இருக்குது. ஐயோ கட்டி! ரங்க ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி ஆச்ச விட்டுருவான் அவன். ஐயோ கொலை கொலை! செத்துட்டான். இவனுக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீ ஏன் கர்மாதி செய்யணும்? ஏன் இப்படி லோலோன்னு அடிச்சுக்கிற? செத்தவன் யாரு? உன் எதிரி. பொண்ணவன் யாரு? உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் ஏன்? இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த எதிரி ஒழிஞ்சானா இல்லையா? ஆமா, ஒழிஞ்சா, தீண்டா, அம்பேல். அதோட எனக்கு பிடிச்சிருந்த பிரம்ம இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க, இங்க நடந்த கொலையை நீங்க பார்த்ததா யார்கிட்டயாவது சொன்னீங்க? நீங்க ஒழிஞ்சீங்க, அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கிறியா? ஏன்? இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டு எவையா அலையிறது? உங்களை மாதிரி மேதாவி உண்டா? வாங்க வாங்க வாங்க. பிரபு, நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோமே, அதுக்கு உன்னை மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையா? ஓ சார், இது ரொம்ப பெரிய பதவி. அதனால தான் உன்னை போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்றோம். ஓகே, பறந்துடாது. பாப்பா, பிரபு சௌக்கியமா இருக்கு? அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவ மேனேஜரா போட போறேன். குடிகாரனானாலும் நாணயமானவன் தானே, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல. நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன? அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ, ஐ அம் சாரி, நான் ஒன்ன சேர்த்து சொல்லல. யூ ஆர் a good boy. அப்பா, வந்து சரதா சும்மா இருடா. ஏதோ நீ தான் காதலிச்ச, போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன் நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வானு. இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காது. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா தான் இருப்பான். பாப்போமா? பாப்போம். எவ்வளவு பெட் கட்டுற? 1000 ரூபாய். ஓகே ஓகே. பிரபு, இதுக்கு நீதான் மத்தியஸ்தம். நோ, நான் இதுக்கு மத்தியஸ்தவனா? வேண்டாம் சார். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன்.
இதுக்கு நான் நீதிபதி? ஐயோ, உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க சார். நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல. சும்மா இருப்பா. இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ். என்ன மாமா, அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான். நிர்மலா, சாந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு. நான் சாந்தி சைடுல பேசுறேன். 2 பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம். எவ்வளவு பெட்டு? தலைக்கு 1000. சாந்தி, உன் காதலனோட ஊரு, பேரு, குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு. பிரபுவே திருப்பி சொல்லட்டும். ஏன் சார் சொல்லலாமா? அவரையம்மா கேக்குற, நீ சொல்லு. மத்தியஸ்தரன்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன். இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக? உங்க காதலரை கேளுங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க. அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார். ஆல் ரைட். சாந்தி, சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பிரபு, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு. பணத்துக்கு மட்டுமா? இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான். வேடிக்கையா இருக்கு. குற்றவாளியா நீதிபதியா? பிரபு, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறதா நல்லது. சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட. பக்குவமா பேசு. ஹலோ, யார் பேசுறது? சாந்தி தானே? நான் பிரபு பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம காதல மூடி மறைச்சதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இந்த மாதிரி சாந்தி, என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல. அப்படின்னா அது சரி சாந்தி. சாந்தி, நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும். தப்பு இல்ல, ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். சாந்தி, அதை கேளு. கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்றேன். அப்புறம் சொல்லலாம். சொல்லலாமா? ஓ, சரி, ரொம்ப தேங்க்ஸ். பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ இப்ப சொல்லலாம்னு சொன்னியா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? ஏன்டா அப்படி கேக்குற? நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளைன் போற சத்தம், கீழே நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும்? ஏற்கனவே நம்ம ஊர் டெலிபோன்லாம் ஒரு மாதிரி. உன் காதுல விழுவலன்னா என்ன, அவ காதுல நல்லா விழுந்திருக்கும். விஷயத்த இப்ப சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அவ வெரி குட்ன்ட்டா. என்ன சாந்தி, உங்களுக்குள்ள சிரிச்சிட்டு வரீங்க? அவரு தன்னை பத்தி சொல்லலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரா? அப்படிதான் என்கிட்ட சொல்லுங்களேன். அவர் யாரு? சொல்ல மாட்டேன். பந்தயம் கட்டிருக்கோம் இல்லையா, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்ல போறேன்.